எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் ஏஐசிஎஸ்சிசி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் வரப்போகுதுங்க. ஸோ எக்ஸாம் டேட்டில் எந்த மாற்றமும் இது வரைக்கும் வந்து சொல்லலை. நிறைய பேர் வந்து ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து சொல்லலை. அதை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இனிமேல் வந்து அப்டேட் ஆச்சுனாலும் முன்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தாங்க. ஏன்னா முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 days கேப் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8th இருக்கிறது ஒரு 5 நாள் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்நேரம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். ஆனால் முன்னாடி அப்போது தள்ள மாட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் ஏதாச்சும் மாற்றம் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு இல்லை அதுக்கு அடுத்த வீக் அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க. இல்லை நெக்ஸ்ட் டே இல்லை 2 நாள் கழிச்சு அப்படி தான் வந்து கொண்டு போவாங்க. ஸோ 2 நாள் முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போது இந்த நான் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து பிளான்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ சோர்ஸஸ் வந்து சொல்லியிருந்தோம். இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக நம்ம சோர்ஸஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறவங்க, அது மாதிரி ஒரு தடவை மட்டும் யூபிஎஸ்சி கொடுத்துருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய அதாவது ஈஸியான ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மேக்ஸிமம் என்சிஆர்டிஸ் வந்து கவர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஸ்டேட் போர்ட் புக்ஸோட பிளான் நான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் சரி ஓகே நம்ம என்சிஆர்டி புக்ஸில் வந்து லெசன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் வந்து நினச்சேன். ஆனால் வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் ஸோ அவங்களுக்கு இந்த 30 daysக்குள்ளே முடிக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்சிஆர்டிஸில் பிளான் கொடுக்காம நம்ம வந்து ஸ்டேட் போர்டு புக்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இந்த கவர்மெண்ட் நோட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டேட் போர்டு புக்ஸில் இருந்து கம்பைலேஷன் பண்ணி கவர்மெண்ட் வந்து நோட்ஸ் கொடுக்குது. ஸோ அது ஆக்சுவலாக நான் முதல்வனுக்காக கொடுத்தது இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக கொடுத்தது. ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே இப்போ வரக்கூடிய அப்கமிங் குரூப் 2க்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸஸ் எல்லாமே அதாவது பேஸ் எல்லாமே ஒன்று தானே. ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் நோட்ஸ் ஒன்று கவர் பண்ணுங்கள். இல்லை ஸ்டேட் போர்டு புக்ஸ் எடுத்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையே கூட கவர் பண்ணுங்கள் கொஞ்சம் டீப்பாக அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டேட் போர்டு புக்ஸில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் நம்ம அதிலே கூட சொல்லியிருப்போம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆல்ரெடி நீங்கள் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்து என்சிஆர்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க வேணாம். நீங்கள் வந்து இது வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷருக்காக ஒருத்தர் புதுசாக ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறது. இதில் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு அங்கேயே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து சொல்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து நான் முதல்வனுக்காக நம்ம சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இன்னையிலேருந்தே வந்து வீடியோ வந்து வந்துடும். ஸோ என்ன சீரீஸ் என்ன ஏது அப்படின்னா நம்ம வந்து டாப் 50 டாபிக்ஸ்க்கு வந்து 50 வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் பேசிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 minutes மேக்ஸிமம் 8 12 minutesக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ஒரு வீடியோ. ஸோ ஒரு நாளைக்கு 4 வீடியோ அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 4 டாபிக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வரும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் 11 நாள் இருக்குது. ஸோ 10 daysக்கான ஒரு பிளான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 50 வீடியோஸ் கவர் பண்ண முடியலனாலும் ஒரு 45 to 46 வீடியோஸ் இம்பார்ட்டண்ட்டானது நான் வந்து கவர் பண்ணிடுவேங்க. ஸோ நீங்கள் இதை உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு சைட் பை சைட் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இந்த டாப் 50 டாபிக்ஸில் வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்து பேசிக்ஸ் அப்படிங்கும்போது எப்படின்னா பில்லர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமியில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் இல்லை எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணிடுவேன். ஸோ எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிடுவேன். நீங்கள் இதை வந்து ஒரு ரிவிஷனாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அலாங் சைட் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக நம்மளோட வீடியோஸை ஒரு ஃபுல் ரிவிஷனாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ அடுத்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வைஸ் ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் அதை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரிவிஷன் படியே வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நான் இன்னுமே இப்போ வரைக்கும் நான் வந்து இத்தனை நாள் ஆச்சு ப்ரோ, நான் வந்து உங்கள் வீடியோலாம் பார்த்தேன். பட் எனக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல இப்போ வரைக்கும் அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸை வந்து ப்ராப்பராக பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு எக்ஸாமை தைரியமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதாங்க விஷயம். சிசாட் மட்டும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறதில்ல. கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம இதுக்குள்ளே கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாப் கொஸ்டின்ஸ் போடுங்க ப்ரோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. 6 months நான் கண்டிப்பாக அதோட வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கேங்க. நான் வந்து அதை போட்டுறேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரே ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். லாஸ்ட் 6 months எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முன்னாடி எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எக்ஸாமில் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரே ஒரு வீடியோவாக நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதை பார்த்தாலே போதும். ஸோ எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி நான் வந்து இல்லை மேக்ஸிமம் இன்னொரு 2 நாளில் இல்லை நான் வந்து எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி கூட நான் வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா 4 நாள் நீங்கள் வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு ஏன் டைம் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணுங்க. அது லாஸ்ட் இயரோடது அதுக்கு முந்தின வருஷத்தோடது அனலைஸ் பண்ணி இப்போ 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸையும் எடுத்து நம்ம வந்து நோட்ஸ் வந்து கொஸ்டின் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் இதுக்கு வந்து டைம் ஆகும்.
மித்தபடி இந்த 50 டாபிக்ஸ் வந்து நம்ம வரிசையாக வந்து போட்டுடலாங்க. ஸோ இந்த 50 டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக அடுத்தடுத்து வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும், இது வந்து நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஸோ நான் முதல்வன் ஃபீல்டுக்கு நான் வந்து புதுசு ப்ரோ, யூபிஎஸ்சிக்கே நான் வந்து புதுசாக நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு கேட்டகரி, நான் வந்து ஃபஸ்ட் நான் சொன்ன கேட்டகரி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கே நான் வந்து ஃபீல்டுக்கே புதுசு அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. ஸோ இன்னொரு கேட்டகரி வந்து நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன், எஸ்எஸ்சி எழுதுவேன், ரயில்வேஸ் எழுதியிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு யூபிஎஸ்சி வந்து புதுசு. ஸோ அதனால் நான் இந்த வருஷம் நான் முதல்வன் எழுதுறேன் அப்படிங்கிற கேட்டகரி இருப்பீங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு கேட்டகரி வந்து நான் வந்து யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் நான் முதல்வனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி நார்மலாக என்சிஆர்டி படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை ஒரு ரிவிஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னால் ஃபஸ்ட் 2 கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் 3வது கேட்டகரி, நான் சொன்ன யூபிஎஸ்சி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த வாட்டி நான் முதல்வன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸை தாராளமாக உங்களோட ரிவிஷன் பர்பஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக எங்கேயுமே ரிவிஷனுக்கு வந்து தேட வேணாம், நீங்கள் இந்த வீடியோஸை ஃபுல்லாகவே ப்ளேலிஸ்ட்டாக நான் போட்டுருவேன். நீங்கள் அதை வந்து கேட்டாலே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரு ரிவிஷன் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதாங்க இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது இந்த கேட்டகரி வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 2-3 டைம் வந்து அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ நான் முதல்வன் ஸோ இந்த வருஷம் வந்து எழுத வருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், கிடச்சிருந்தாலும் நீங்கள் வந்து போயிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுத வரீங்க அப்படின்னாலும் நீங்களும் ரிவிஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ தாங்க மொத்தமே பீப்புள். ஸோ இந்த வீடியோஸ் இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேங்க, அந்த டாபிக்ஸ் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி பில்லர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து நோட்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து கொடுப்போம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேணாம். நம்ம வந்து இங்கிலீஷில் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நான் அதை மேக்ஸிமம் தமிழில் வந்து நான் சொல்லிடுவேன், சொல்லி தான் வந்து நடத்துவேன். தமிழ்லையும் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸிமம் 2 நோட்ஸுமே கம்பைன் பண்ணி நடத்துகிறேன். நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் இந்த எக்ஸாம் ஆக்சுவலாக இங்கிலீஷில் வரப்போகுது, அதனால் நான் வந்து இங்கிலீஷில் மேக்ஸிமம் நோட்ஸ் எடுப்பேன். சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நான் தமிழில் இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் புரியல அப்படின்னா நான் அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, அதனால் நான் பைலிங்குவலாக நடத்துகிறேன், 2 லாங்குவேஜ்லையுமே நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ நமக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணணும் எப்படியாச்சும் ஏசிசி, அவ்வளோதான். ஸோ தமிழில் இருந்தால் மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து இருக்கிறது தப்பு. நீங்கள் வந்து அப்படி இருக்க வேணாம், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷில் தான் அந்த எக்ஸாம் இருக்க போது. அஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சியும் இங்கிலீஷில் தான் வந்து ப்ரிலிமினரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குங்க நோட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி லைன் பை லைனாக 1 by 1, அதாவது என்ன டாபிக்ஸோ அதில் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக, ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லை. ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக வந்து கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ் வந்து இருக்க போகுது. ஸோ வாங்க டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்திய வரலாறு. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவோம், ஐபிசி. ஸோ வேத காலம், வேதிக் ஏஜ். ஸோ 2வது வீடியோ. 3வது குப்தாஸ் வந்து வருங்க, குப்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4வது டெல்லி சுல்தான்கள். ஸோ டெல்லி சுல்தானேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 5வது முகலாயர்கள், ஸோ முகல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த குப்தா, டெல்லி சுல்தான், முகல்லாம் வந்து கிங்டம். ஸோ இதில் என்ன கிங்ஸை பற்றி இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, என்னென்ன எந்த மாதிரி படிக்கணும், எப்படி கேட்பாங்கங்கிறது. ஸோ இவங்களோட டைட்டில்ஸ் என்னென்ன, இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, இந்த விஷயங்கள், இவங்களோட சொசைட்டி எப்படி இருந்துச்சு, இவங்களோட லிட்ரேச்சர் என்ன, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் என்ன, ஸோ கட்டுமானம், தொழிற்சாலையோட வளர்ச்சி எப்படி இருந்தது, அதே மாதிரி இவங்களோட சமூகம் எப்படி இருந்தது, நாகரிகம் எப்படி இருந்தது, பெண்களோட நிலை எப்படி இருந்தது, இது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்து விஜயநகரா சாம்ராஜ்யம், விஜயநகரா கிங்டம். அடுத்து சேரா சோழா பாண்டியாங்க. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் முக்கியம். சவுத் இந்தியன் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேரா சோழா பாண்டியர்கள். அதே மாதிரி பல்லவர்கள், ஸோ பல்லவாஸ்ன்னு சொல்லுவோம். மராத்தா பெஷ்வா, ஸோ மராத்தா அண்ட் பெஷ்வா. அடுத்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னால் ஐரோப்பியர்களின் வருகை 1600க்கு அப்புறத்துலேருந்து. ஓகே, அடுத்து ரிவால்ட் ஆஃப் 1857, 1857 கிளர்ச்சி. அடுத்து இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸுங்க. அடுத்து ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களோட ஸ்டேட் புக்லேயே வந்து இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம கிளர்ச்சிகள் நடந்திருக்கும், ஆரம்பகால கிளர்ச்சிகள். ஸோ அதை வந்து பார்த்துருவோம். அடுத்து கவர்னர் ஜெனரல். ஸோ இம்பார்ட்டண்டான கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க. அது அவங்க எல்லாரையும் என்னென்ன அவங்களோட காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஓவராலாக இத்தனை டாபிக்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே, அடுத்து பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நம்ம பாலிட்டி, அதாவது கான்ஸ்டியூஷனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் அதோட ஃபீச்சர்ஸ் அது வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து வந்துடும். அதே மாதிரி பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, கவர்னர். ஸோ இவங்க 3 பேரையும் பற்றி முழுக்க எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மிகாந்த சோர்ஸாக வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ஆக்சுவலாக நான் வந்து சோர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் போர்டு புக்ஸ்
ப்ளஸ் நான் வந்து லக்ஷ்மிகாந்த் அண்ட் என்சிஆர்டி ஸோ மூணையுமே சோர்ஸ் வச்சு தான் ஸோ நான் என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் யூபிஎஸ்சிக்காக. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லேருந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க, ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த பாலிட்டி வந்து நான் லக்ஷ்மிகாந்த் புக் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, பிரசிடென்ட், இப்போ வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், ஸோ இவங்களோட பொசிஷன் என்ன, இவங்களோட டேர்ம் என்ன, அதாவது இவங்களோட காலம், ஸோ டேர்ம் அண்ட் டென்யூர் என்ன, இவங்களோட சேலரி எப்படி எடுக்கிறாங்க, ஸோ இவங்களோட போஸ்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் எப்படி கொண்டு வராங்க, ஸோ இவங்க வந்து யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஆக்ட் இருக்கா, ஆர்டிக்கல் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். இவங்களோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது வரைக்கும். ஓகே, அடுத்து சிஎம், பிஎம் மினிஸ்டர்ஸ், அதே மாதிரி சிஏஜி, ஸோ கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்க எல்லாரை பற்றியும் வந்து கொடுத்துருவேன். அடுத்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி, அரசியலமைப்பு அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கான்ஸ்டியூஷனல் பாடி. அப்புறம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து சட்டப்பூர்வ அமைப்புகள், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் நம்ம சொல்லுவோம், இல்லை ஜுடிஷியல் பாடி, குவாசி ஜுடிஷியல் பாடி, இது எல்லாமே வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பாடிஸ் எல்லாத்தையும் பற்றி வீடியோஸ் வந்து வந்துடுங்க. அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கமிஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் இல்லை ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எஃப்சி, ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ வந்தது, ஸோ என்ன ஆக்ட் கீழே வந்தது, அப்புறம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, இது தவிர எல்லா பாடிஸுமே வந்து இதில் வந்துடும். அடுத்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் கேசஸ், அதாவது நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேசஸ், தீர்ப்புகள், அப்புறம் முக்கிய சீர்திருத்தங்கள் வந்து எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கொடுத்துருவேன். அப்புறம் பஞ்சாயத்து ராஜும் ஜுடிஷியரியும், அப்புறம் பேங்க், ஸோ ஜுடிஷியரி நீதித்துறை கொடுத்துருவேன், பஞ்சாயத்து ராஜ் தனியாக வந்து வந்துடும். அதே மாதிரி பிளாக் மணின்னு சொல்லுவோம், ஸோ கருப்பு பணம், லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் இது எல்லாமே பாலிட்டியில் வந்து நான் கொடுத்துருவேன், கவர் ஆயிரும். அடுத்து ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அதாவது அண்டம், சூரிய குடும்பம், அப்புறம் எர்த்தை பற்றி தனியாக, ஸோ ஒரு பேசிக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. எர்த்து அப்படிங்கிறதுல ரொட்டேஷன், ரெவல்யூஷன் இருக்குது. ஸோ அப்புறம் அந்த டில்ட் ஆங்கிள், அப்புறம் அந்த சீசன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எர்த்தில் வந்து வந்துடும். ரொட்டேஷன் இது எல்லாமே வந்து வந்துடும். அடுத்து ராக்ஸ், ஸோ ராக்ஸ் வந்து பாறைகள், ராக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி வால்கனோஸ், ஸோ வால்கனோஸோட டைப்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் எர்த்குவேக், ஸோ எர்த்குவேக்னா என்ன, ஸோ எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது, ஸோ என்ன பாயிண்ட்டு, ஸோ என்ன எப்படி மெஷர் பண்ணுவோம், எவ்வளோ என்ன டைப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருவேன். அப்புறம் ஹிமாலயாஸ் பற்றி ஒரு வீடியோவும், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி அண்ட் கிழக்கு தொடர்ச்சி மலை, அடுத்த ரிவர்ஸ், நதிகளை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவும், கிளைமேட் அண்ட் மான்சூன் பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவும் வந்து கொடுத்துட்டு, அதே மாதிரி ஃபாரஸ்ட் அண்ட் டைப்ஸ், ஸோ இது ஒரு டாபிக், காடுகள் மற்றும் அதன் வகைகள். அப்புறம் அக்ரிகல்ச்சரில் ஜாகிரஃபி ரிலேட்டடான அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வேறு, எக்கனாமி ரிலேட்டடான அக்ரிகல்ச்சருங்கிறது வேறு. ஸோ ஜாகிரஃபி ரிலேட்டட் அப்படிங்கிறதுல நான் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே பேசிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவேன். அதாவது கிராப்ஸ்னா என்ன, அக்ரிகல்ச்சர்னால் பேசிக்காக எப்படி இருக்குது, சுதந்திரத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி கிராப்ஸ்னா என்ன, கிராப்பிங் பேட்டர்ன் என்ன, அப்புறம் இரிகேஷன் என்ன, டைப்ஸ் என்ன, அதே மாதிரி என்னென்ன சீசன்ஸ், அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ் என்ன, ஸோ இந்த விஷயங்கள், இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே வந்து ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரில் கவர் ஆகும். ஒரு கல்டிவேபிள் லேண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ ஏரியா வந்து இருக்குது, எவ்வளோ ஏரியா இரிகேட்டட் இருக்குது, என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன கிராப்ஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். எக்கனாமியை பொறுத்து போனோம் அப்படின்னா, ஸோ அவங்க ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், நம்ம அது எக்கனாமியில் வந்து பார்ப்போம். ஸோ இது அக்ரிகல்ச்சர் பேசிக்ஸ் ஆனது. அப்புறம் சாயில் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ஸோ இதெல்லாமே ஜாகிரஃபியில் நான் வந்து கொடுத்துட்றேங்க. அடுத்து எக்கனாமி எடுத்தோம் அப்படின்னா பேசிக் டெஃபினேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டு 5 இயர் பிளானிங், ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் வந்து ஒரு 12 திட்டம் கிட்ட வந்து வரும். அதோட ஹிஸ்ட்ரியும் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த 12 திட்டங்களும் வந்து சொல்லிடலாம். அடுத்து பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஒரு வீடியோவும், அடுத்து அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த ஆர்கனைசேஷன் இருக்கும், அமைப்புகள், அதை பற்றின ஒரு வீடியோவும். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ், ஸோ விவசாயம் சார்ந்த திட்டங்கள் வந்து இருக்கும், அதுவும் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு வந்துடும். அடுத்து பிசி, ஸோ பிளானிங் கமிஷன் சொல்லுவோம். அதே மாதிரி என்டிசி, ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சொல்லுவோம். அடுத்து நிதி ஆயோக், இதுவும் வந்து இருக்குது, இதை பற்றி ஒரு வீடியோ வரும். ஓகே, அடுத்து அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டார் இருக்குங்க. ஸோ விவசாயம் சார்ந்த துறைகள், எக்கனாமி அப்படின்னாலே இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாத டாபிக்ஸ். அடுத்து ஐபிஆர், ஸோ தொழில்துறை கொள்கை தீர்மானம், ஐபிஆர் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இது ஒரு 4 இல்லை ஒரு 5 வரும். ஸோ 5 பாலிசிஸ் வந்து உண்டு. ஸோ 991 நிற்கும். நான் வந்து எல்லாமே அதை நான் போட்டுறேன். அடுத்து மணி அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ஸோ பணம் மற்றும் வகைகள். அதே மாதிரி பேங்க்ஸ் அண்ட் டைப்ஸ், ஸோ வங்கிகள் மற்றும் அதன் வகைகள். அடுத்து ஆர்பிஐ, ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி. அதே மாதிரி ரெவன்யூ ரிசிப்ட்ஸு, கேபிட்டல் ரிசிப்ட்ஸு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 4தோட டெஃபினேஷன், இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி எல்பிஜி, ஸோ
எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். ஸோ நம்ம வந்து இதை பார்த்துடலாம். அடுத்து எக்கனாமிக் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மெயினாக. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் பார்த்தோம். இது எக்கனாமிக்கல் ரிலேட்டட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து வருங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்த சர்வதேச நிறுவனங்கள் இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதெல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ இதெல்லாமே ஓவராலாக இந்த எக்கனாமியில் வந்து கவர் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 டாபிக்ஸ் வந்து வருங்க. இந்த 50 டாபிக்ஸையும் வந்து நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணுறது ஒன்றும் நீங்கள் அமௌண்ட்டு எந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பே பண்ண வேணாம். ஸோ எங்கேயும் வந்து குரூப்போ எதுவுமே வந்து ஜாயின் பண்ண வேணாம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நம்ம சேனலுக்கு நேம் கீழே உங்களுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 வீடியோ வந்து போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ பார்க்காம விட்டுறாதீங்க. நீங்கள் நம்ம கூட ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கலாங்க. ஸோ ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.